1806ஆம் ஆண்டு வேலூர் சிப்பாய் கழகத்தில் நடத்தி காட்டிய வீர மிகுந்த மண் தான் இந்த வேலூர் மண் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்படிப்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் வீரத்திற்கும் மிகுந்த இந்த வேலூரில் இன்னைக்கு எவ்வளவு சீரழிந்திருக்கிறது, இந்த மாநகராட்சி எவ்வளவு சீரழிந்திருக்கிறது. மதுரைக்கு பிறகு தமிழ்நாட்டிலே அதிக ஊழல் மிகுந்த ஒரு மாநகராட்சியாக, ஊழல் மிகுந்த மாநகராட்சியாக. ஆனால் எல்லாருக்கும் ஒரு மேயர் தான் இருப்பார்கள். வேலூரில் மட்டும் 5 மேயர்கள் இருக்கிறார்களாம். அப்பு சொன்னார், வேலூரில் மட்டும் 5 மேயர்கள் இருக்கிறார்கள். மேயர் இந்த பக்கம் திரும்பினா ஒருத்தர் கூப்பிடுறாரு, இந்த பக்கம் திரும்பினா ஒருத்தர் கூப்பிடுறாரு, ஒரு அமைச்சர் கூப்பிடுறாரு, ஒரு எம்எல்ஏ கூப்பிடுறாங்க. அந்த அம்மா என்னதான் பாவம், அதனால ஒண்ணுமே செய்ய முடியாம தண்ணீர் கழிவுநீர் கலந்தது மாதிரி இந்த மேயர், இந்த மாநகராட்சியுடைய மேயர் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டுவது மட்டுமல்ல, பல ஊழல்களில் மாட்டிருக்கிறார். வேலூருக்கு தோல் தொழில் பூங்கா கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. கொண்டு வந்திருக்காங்களா? இதுவரையிலும் கொண்டு வரவில்லை. பிறகு பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசுகிறார்கள் என்று இந்த வீடியோவில் பார்த்தீங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்களுக்கு பவுடருக்கும் பான்ஸ் பவுடரும் வாங்கி தரட்டுமான்னு கேட்டால் அவருடைய அர்த்தம் என்னன்னே தெரியல. இங்கே இருக்கிற திமுகவை சேர்ந்தவர் எல்லோருமே, பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நம்ம அதை சொல்லக்கூடாது. பெண்களை படுகேவலமாக இழிவாக பேசுகிற ஒரு கட்சி இருக்கு என்று சொன்னால் தமிழ்நாட்டில் திமுகவை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு கட்சி இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. 1000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு ஓட்டை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். 1000 ரூபாய் தந்துவிட்டு எல்லா இடங்களிலும் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள்.